ஜீசஸ். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்கள் தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் வாயிலாக எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். அந்த வேளையிலும் கூட இந்த 6ஆம் அதிகாரம் சங்கீதத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியாயும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையே, இன்றைக்கு நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஸோ நம்ம ஏற்கனவே சங்கீதம் படிக்கும் போதே படித்தோம். தாவீது ராஜா ஒரு பெரிய குவயர் மாஸ்டர், பெரிய மியூசிஷியன், மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். மியூசிக் ஸ்கோரிங் ஷீட் அவர் கொடுப்பார். அநேக விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பார். தாவீதுனாலே சுரமண்டலம் தான் நம்ம நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நெகிலோத் என்னும் வாத்தியம் நேற்று படித்தோம் 5th சாப்டரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெகினோத் என்னும் வாத்தியம், அப்புறம் செமினித் என்னும் ராகம். நமக்கு நிறைய ராகங்கள் இருக்குது தமிழில். பூபால ராகம், மாய, மாலவ, கௌலவ அப்படின்லாம் நிறைய ராகங்கள் நமக்கு இருக்குது. இது பாருங்கள், அவங்களுடைய ஹீப்ரு இந்த ராகம் பேர் செமினித் என்னும் ராகம். ஸோ இது ஒரு 8 ஸ்ட்ரிங்டு ஹார்ப்பு. நம்ம கிட்டார் பார்த்தோம்னா 6 ஸ்ட்ரிங் இருக்கும். வயலினுக்கு இத்தனை ஸ்ட்ரிங்கு, இதுக்கு வயோலாக்கு இத்தனை ஸ்ட்ரிங்கு அப்படின்லாம், சித்தாருக்கு இத்தனை இருக்குது அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஆனால் இவரதோட 8 ஸ்ட்ரிங்டு ஹார்ப். இது ஒரு வகையான சுரமண்டலம். இது என்னென்னா, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய அகனியை, தன்னுடைய துயரத்தை ராஜா ஜபமாக பதிவிடுகிறார். இதுதான் இந்த சப்ஜெக்ட், நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்ட். என் துயரதொனிக்கு, என்னுடைய அகனியில் நான் கூப்பிடுகிற குரலுக்கு என் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். நீங்களும் நானும் கூட ப்ரே பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குங்க. நான் ப்ரே பண்ணுகிறவர் என்னார் என்று அறிவேன். என் ஆண்டவர் என் கேள்விக்கு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் தாவீது ராஜா உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பார், அந்த நேரத்தில் தான் இந்த சங்கீதத்தை கம்போஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரிக்ரெட் பண்ணியிருப்பார், இல்லை பாவ மன்னிப்பு கோர்றாரு என்றெல்லாம் சொல்லுகிறார். ஃபிசிக்கலாக இல்னஸில் இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இதெல்லாம் நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் வரும். சில நேரம் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை வரும், ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் வரும், எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வியாதி, குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனை எல்லாம் வந்தாலும் we will have our own experience. But how are we going to regulate this experience into prayer, into a prayerful life, into confidence? பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தான் அதிகமாக நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி தருதுங்க. நமக்கு எப்போதுமே சந்தோஷமான காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத துயரங்கள் அப்படி வரும்போது இந்த ப்ரேயர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணி, இந்த சங்கீதம் என்னமோ நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சோல் கரெக்ஷன். என்னுடைய ஆத்மாவே அது சரி பண்ணுகிறதா இருக்கிறது. பாருங்கள், ஹீலிங் எப்பொழுதும் நம்ம ஆத்மாவுக்கு வேணும். இந்த மியூசிக், இந்த பாட்டு, இந்த சங்கீதம்லாம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆபத்து காலத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது கோவிட் வந்துச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் பிரயோஜனமாய் இருந்தது. ஓகே, இன்றைக்கி செமினித் என்கிற பெயரை கொடுத்துருக்கிறார். ஷெமினித், ஷெம்இனித். இது செமினித் என்றால் த 8th என்று அர்த்தமாம். 8th அப்போனா நான் அதை சொன்ன பார்த்தீங்களா, 8 ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 8வது என்று அர்த்தமாம். ஸோ இந்த இடத்துல ராஜா இந்த 8வது சங்கீதம், இந்த 8 நரம்பு அல்லது 8 ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவர் பாடுகிறார். அப்போ இந்த ஷெமினிட் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஷெமினிட் அப்படின்னு ஹீப்ரு லாங்குவேஜில் போகுது. ஷெமினிட், ஷமா, யோத், நா, யோத், டா, டவ், இத்தனை எழுத்துக்கள் முன்னாடி ஒரு ஹா என்றால் த என்ற அர்த்தம். த ஷெமினிட். அந்த வாஸ்தியத்தில் வாசிக்க தாவீது கொடுக்க வாசிக்கப்பட்டது தான் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க செமினித் என்னும் ராகத்தில் கொடுக்கப்பட்டது தான் இந்த சங்கீதம். த 8th, அப்போ 8வது ஸ்ட்ரிங்கில் வச்சு இதை வாசி என்று சொல்வதாக அர்த்தம். மற்றபடி இந்த மியூசிக் பற்றி நமக்கு தெரிலங்க. அந்த ஹீப்ரு லெட்டர்ஸை வச்சே நம்ம புரிந்து கொள்கிறோம். இது தான் இந்த காரியம்.
இப்பொழுது இந்த சங்கீதத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 வெர்சஸ் படிப்போம். அதில் மொத்தம் 10 வசனம் தான் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 வெர்சஸ் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தினாலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தினாலே என்னை தண்டியாதையும். He wants God to rebuke him. அதனால் தப்பு பண்ணிட்டேன், என்ன என் மேலே கோபமாக இருங்க, ஆனால் கடிந்து கொள்ளாதீங்க, உம்முடைய உக்கிரத்தினால என்னை தண்டியாதேங்க. ஸோ இதே ராஜா ஆண்டவருடைய கோபத்தை கண்டு பயப்படுகிறார். ஸோ ஆண்டவர் கோபப்படுவாரா? எஸ், அப்படின்னு தான் தாவீது ராஜாவோட சங்கீதம் சொல்லுது. ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணுவார், நம்மை கோபத்திலே டிசிப்ளின் பண்ணுவார். ஆண்டவரே உங்கள் கோபம் என் மேலே பெருசாக வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணிட்டா சாரி டாடி, சாரி டாடி, சாரி மம்மி என்று சொல்கிறது போல் இருக்கிறது. ஸோ ஹி வாண்ட் டு அக்செப்ட் தட் ஹீ இஸ் அ சின்னர். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் மேல் கோபமாக இராதையும், என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது. இப்போ தாங்க நம்முடைய பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த லீடர்ஸ், பைபிள் ஜாம்பவான்கள், வேதத்தை படித்தவங்க சொல்கிறத வச்சு தெரியுது தாவீது ராஜா ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இல்லை, தாவீது ராஜாவுக்கு ஆண்டவருக்கு பிரியம். ஹி ஹஸ் டன் சம்திங் டிஸ்பிளஷரிங் டு காட். ஹி ஹஸ் டன் சம்திங் which brings anger of God upon him. இப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை இவர் செய்திருக்கிறார் என்று. இப்போ அவருக்கு வர ட்ரபிள் பாருங்கள், 2 ட்ரபிள் பற்றி பேசுகிறாரு. கர்த்தாவே நான் பலனற்று போனேன், என் எலும்புகள் நடுங்குகிறது. ஸோ ஐ எம் வீக், தடன்னு வருது, இல்லை நிற்க முடியல அப்படின்னு. எலும்புகள், போன் பெயின், ஜாயிண்ட் பெயின் வருகிறது. நமக்கெல்லாம் கூட வந்திருக்கும்ல, திடீர்னு அப்படியே உடம்பெல்லாம் தடன்னு டயர்டாகிற மாதிரி இருக்கும், நிற்கக்கூட முடியாத மாதிரி இருக்கும், ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் வரும். அன்னைக்கு மெடிக்கல் நாலேஜ் பெரிய அளவில் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி 1000 விஷயத்தில் யோசிக்கலாம். அண்ணா வந்துச்சு தெரியலையே, ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சா, ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சா, ஏதாவது வைரல் ஃபீவர் வந்துருச்சா என்றெல்லாம் பயப்படுகிற அளவுக்கு என்னுடைய பாடி ட்ரபிளில் இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, ஒரு வேளை என் மேலே நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா என்னை தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஃபியராக இருக்குது அப்படின்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட. ஸோ திஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தட் ஹீ கேன் டூ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஈவன் இன் இஸ் வீக்னஸ். அப்போ தாவீது ராஜா, நான் நினைக்கிறேன் அவர் தான் மியூசிக் டைரக்டர், வந்திருப்பார், டயர்டாக சேரில் சாஞ்சிட்டு இருந்திருப்பார், அவரோட சோஃபாவில் சாஞ்சிட்டு இருந்திருப்பார், ப்ரேயர் பண்ணியிருப்பார், மியூசிக் கொடுத்துருப்பாரு, லிரிக்ஸ் கொடுத்துருப்பாரு, ஸ்கோரிங் ஷீட் கொடுத்துருப்பாரு, அவங்க பாடியிருப்பாங்க. ரிபியூக் நாட். இந்த ரெபியூக் என்கிற வார்த்தைக்கு யாக்ஹா அப்படின்னு போடப்பட்டது. யோத் என்கிற எழுத்து, காஃப் என்கிற எழுத்து, ஹத் என்கிற எழுத்து, யாக்ஹா. என்ன, டு நாட் ரெபியூக். இதை பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல உன் மகனை சிட்சை செய், அவனை தண்டியாமல் விடாதேன்னா நீதிமொழிகளை சொல்கிறாங்க பாருங்கள். அந்த சேம் வேர்டு இருக்குது. ஒரு தகப்பன் தன் மகனை யாக்ஹா தண்டிக்கிறான் அல்லது ரிபியூக் பண்ணுகிறான், கடிந்து கொள்கிறான் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தம் தானான் இந்த அர்த்தம். அதனால் ஆண்டவரே என்னை ரிபியூக் பண்ணாதீங்க என்று பயப்படுகிறார். அதாவது பி கிரேஷியஸ். நான் ஆல்ரெடி வீக்காக இருக்கேன் ஆண்டவரே, நான் நிறைய பட்டுட்டு ஆண்டவரே, ஏற்கனவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ப்ரேயர் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் திருச்சபையே. நம்ம வீக்காக இருக்கும்போது கூட ஆண்டவர் காலில் தான் விழணும், டயர்டாக இருக்கும்போது கூட ஆண்டவர் காலில் தான் விழணும். நினைக்காதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம், சரியாயிடணும். அஃப்கோர்ஸ் நம்ம போகிறோம், ஏற்றிக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருந்தால் அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. இதை டீல் பண்ணிடணும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, சாரி டாடி, எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண தப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஆனால் நான் உங்கள் கையில் சாரி கேட்குறேன் என்று சொல்லுகிறது போல தான் இவர் இங்கே ஐ வாண்ட் யுவர் கிரேஸ். ஓ அடோனாய் காட், ஐ வாண்ட் யுவர் கேரண்டி. என் ஆண்டவருக்கு எனக்கும் கோபம் இல்லைப்பா, வா என்னன்னாலும் பார்த்துடலாம், எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்குது, வா சாத்தானே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை வருது பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன திரும்ப பண்ணுவோம், ஆண்டவர் கூட நம்ம கனெக்ஷன் இல்லைனா ப்ரே பண்ணி அழுவோம் பாருங்கள். அதுதான் சேம் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. இந்த 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 ஆத்மா என்கிற இந்த இடத்துல தாவீது ராஜா நெஃபேஷ் என்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார். நூன் என்கிற எழுத்து, பே என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து, நெஃபேஷ் என்று சொல்லுகிறது என்றால் டபுள் மடங்கு ட்ரபுள் இருக்கான். ஏன்னா வியாகுலன்றது நம்ம ஜீசஸ் தான் வியாகுலப்பட்டார், அந்த கேடடைந்தார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார் அதை. அப்போ அவ்வளோ ட்ரபிள் படுற ஆண்டவரே, நான் அவ்வளோ கஷ்டப்படுற ஆண்டவரே, மை ட்ரபிள் இஸ் பிகமிங் இட்ஸ் டபுள் பை திஸ் டைம், இட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட், அதிகமாக இருக்குது ஆண்டவரே, என் ஆத்மா வியாகுலப்படுகிறது ஆண்டவரே. நான் ப்ரே பண்ணனே,
எவ்வளோ நேரம் இறங்காமல் இருப்பீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஐ நீட் ப்ரீத்திங் டைம், ஐ நீட் யுவர் கிரேஸ். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பாடு மேலே பாடு, பிரச்சனை மேலே பிரச்சனை, துக்கம் மேலே துக்கம், துயரம் மேலே துயரம், டபுள் ஆகுது. எனக்கு நானே புரிந்து கொள்ளாத அப்படி இருக்கேனே. எது வரைக்கும் ஆண்டவரே நீ இருப்பீர்? எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? ப்ளீஸ் பி கைண்ட் எனஃப் டு மீ, ஹேவ் மர்சி அப்பான் மீ என்று அந்த 8 ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு, அந்த 8th ஸ்ட்ரிங்கை வச்சு மெயினாக ப்ளே பண்ண சொல்கிறாருங்க தாவீது ராஜா. தன் கஷ்டத்தை கூட தன்னுடைய கொயர் புரிகிற அளவுக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள், சிங்கர்ஸ், நூற்றுக்கணக்கான மியூசிஷியன்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரேயரை கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் மன்னன் தான் இந்த தாவீது மன்னன். அவரோட உணர்வுகளில் எப்படி கர்த்தரை தேடி ஜெயித்தார் என்பதை நம்ம இந்த சங்கீதம் வாயிலாக நம்ம படிக்கிறோம். திருச்சபையே, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் தாவீது ராஜா திரும்பும் கர்த்தாவே, அதாவது ஒரு குழந்தை தன் தாய் பக்கம் திரும்புகிறது போல. குழந்தை என்று சொல்லும்பொழுது நம்ம ஹீப்ரூ லாங்குவேஜ் எடுத்துட்டோம்னா பாருங்கள் திருச்சபையே, அதில் ஆண் பால் பெண் பால் மட்டும்தான், மேஸ்குலின் ஃபெமினின் ஜெண்டர் மட்டும்தான். அது என்று தமிழில் சொல்கிறது போல், இட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது போல் கிடையாது. புரியுதுங்களா? ஹீ ஆர் ஷீ மட்டும்தான். அப்போ தாவீது தன்னை ஒரு ஃபெமினைனை போல, ஒரு குழந்தை ஒரு அம்மா கையில் போகும்போது மேஸ்குலினாக கொஞ்சமாக, ஃபெமினைனாக கொஞ்சமாக, மீ அப்படின்னும். வாட் இஸ் த டோன்? இட் இஸ் அ ஃபெமினைன் டோன். குழந்தை இல்லை, ஒரு ஃபெமினைன். ஒரு பெண் எப்படி தன் கணவனிடம் அடிபணிந்து போவார்களோ, கெஞ்சுவார்களோ, அது போல் தாவீது தன்னை ஒரு குழந்தையை போல வைத்துக்கிட்டு சொல்கிறது. அந்த வாட் அப்படின்ற ஒரு எழுத்து ஃபெமினைன். அந்த வேர்டு ஃபெமினைன் வேர்டாம். அந்த வேர்டு அவர் யூஸ் பண்ணுறார். எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? நான் ரொம்ப நேரம் உங்கள் கையில் காத்துட்ருக்கேனே, ப்ளீஸ் எனக்காக நீங்கள் பேசுங்க. ஹி இஸ் நாட் டாக்கிங் இன் அ மேஸ்குலின் வே. ஆண்டவரே என்ன எவ்வளோ நேரம்? நோ, ஆண்டவரே எவ்வளோ நேரம் இருப்பீங்க? அந்த வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு அந்த மியூசிக் நமக்கு வருது பாருங்கள். எஸ், இன்றைக்கு வரைக்கும் தாவீது ராஜா ஏங்க இப்படி ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு எனக்கு தாங்க அவர் ராஜா, ஆண்டவருக்கு அவர் மகன்க. நீங்களும் நானும், நான் என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன், என் மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், இந்த திருச்சபைக்கு பாஸ்டராக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு நான் மகங்க. எங்கள் ஆண்டவர் காலில் போய் அப்பான்னு விழுவேன். என்னுடைய எல்லா பெருமைகளையும், எல்லா மகத்துவங்களையும், எல்லா பெரியத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காலில் விழுகிறது போல தான் இந்த தாவீது அரசன் கர்த்தர் பாதத்தில் விழுந்திருக்கிறான். டர்ன் லார்ட், சேவ் மீ ஃப்ரம் த ட்ரபிள். திரும்பும் ஆண்டவரே, ப்ளீஸ் டர்ன். அப்பா திரும்பி வாங்க டாடி, டர்ன் பண்ணுங்க, என் பக்கம் திரும்பி வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி திரும்பி பாருங்கள் என்று சொல்கிறது போல என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைத்தேன். டர்ன் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூ லெட்டர் பார்த்தீங்களா, ஷோ என்று சொல்லப்பட்டிருக்குது. ஷின் என்கிற எழுத்து, வாவ் என்கிற எழுத்து, பெத் என்கிற எழுத்து, பெத் இதில் வெத் வருகிறது, வெத் என்கிற எழுத்து. இப்போ ஷின், வாவ் மற்றும் வெத் என்கிற எழுத்து எதை குறிக்கிறது என்றால், நான் ரிப்பன் பண்ணிட்டேன், திரும்பி வாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் ப்ளீஸ், நான் தான் சாரி கேட்டேன், திரும்பி வாங்க என்கிற ஒரு அர்த்தமாக அந்த ஷோ, திரும்பும் என்கிற வார்த்தை, டேர்ன் என்று சொல்லுங்க பாருங்கள். அந்த ஷோ என்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமாக. நீங்கள் வழியை பார்த்துட்டு போகாதீங்கன்னா, அதான் சாரி கேட்டுட்டேனே, ப்ளீஸ் டேர்ன் டுவர்ட் மீ, என் ஆத்மாவை விடுவிக்க வாருங்க, தயவு செஞ்சு, ஃபார் ஹெவன் சேக், ஃபார் காட் சேக், தேவனுக்காக தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக திரும்பி வாங்க என்று சொல்லத்தக்கதான அருமையான ஒரு பொயட்டிக் ஃபார்மில் நம்ம தாவீது ராஜா இந்த பாடலை எழுதி, ஹீ இஸ் நாட் போல்டு, கான்ஃபிடென்ட்டாக திரும்புங்க என்று சொல்லவில்லை. மிகவும் மென்மையான முறையில், இனிமையான முறையில் இந்த மாதிரி கூப்பிட்டா ஆண்டவர் திரும்பி பார்ப்பாராம். அதை நமக்கு நீ டீச் பண்ணுறார். திரும்பும் கர்த்தாவே, திரும்பி வாங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா என்று சொல்லுகிறார். என்னை காப்பாற்றும், திரும்பவும் என்னை விடுவியும், உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பும் என்னை ரட்சியம்னு ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள், 4th verse, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவி, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். அந்த ரட்சியம் என்கிற வேர்டு என்கிற வார்த்தை, தமிழில் உள்ள வார்த்தைக்கு ஹீப்ரூவில் யாஷா என்று பெயர்.
யூத் என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து, ஆயின் என்கிற எழுத்து. இந்த மூணும் சேர்ந்து படித்தோம்னா யாஷான்னு அர்த்தம். இந்த யாஷான்றது எங்கேருந்து வருதுங்க? யெஷுவா வரும். அந்த யாஷா என்கிற வார்த்தையிலிருந்து தான் யெஷுவா வருகிறது. ரட்சியும். ஆக தாவீது ராஜா இன்டைரக்டாக ரட்சகனை கூப்பிடுகிறார். ரட்சகன் வேறு யாரும் அல்ல, இயேசு. இன்னைக்கு நம்ம ஷார்ட்டாக இயேசு என்று கூப்பிட்டாலே காப்பாற்றும் என்று அர்த்தம். அதனால தான் நம்ம எப்பொழுதுனா சொல்கிறோம் இயேசுவே இயேசுவே. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க ஏசப்பா அப்படின்வாங்க. வெரி குட், யூ கேன் கால் ஹிம். நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டால் சேவ் மீன்னு அர்த்தமா? இயேசுவேனால காப்பாற்றுங்கன்ற அர்த்தம். பரலோகத்துக்கு போகும்போது பரலோக கதவுகள் தட்டும்போது என்ன பேர் சொல்லணும்? இயேசு. தூங்கும்போது என்ன சொல்லணும்? இயேசு. சாத்தானை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இயேசு. நமக்கு விரோதமாய் வருகிற சதிகளுக்கு விரோதமாக என்ன சொல்ல வேண்டும்? இயேசு. இயேசு என்கிற வார்த்தை தேவனுடைய இரக்கத்தை கொடுக்கிறது. இயேசு என்கிற வார்த்தை நம்மை பாதாளத்திலிருந்து காப்பாற்றுகிறது. இயேசு என்கிற வார்த்தை நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறது. யாஷா என்றால் ரட்சிப்பு, என்னை ரட்சியும் என்று அர்த்தமும். இதிலிருந்து தான் யெஷுவா என்கிற பெயர் கிடைச்சிச்சு. யெஷுவா. யெஷுவா என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். யெஷுவா என்றால் சேவியர் என்று அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு கிட்ட தேவதூதன் வந்து சொன்னார் பாருங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை அவர்கள் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிப்பார். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்றால் ரட்சகர். யாஷா அவருக்கு தெரியும், ஹீப்ரூ மேன் தானே நம்ம ஜோசப், அவருக்கு தெரியும். யெஷுவா என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். அது பேர் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஃபினாமினன். இயேசு என்கிறது பேர் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபினாமினன். இயேசு என்கிறது பேர் மட்டும் இல்லை, அது ஒரு வழி. இயேசு என்கிறது பேர் மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகிற ஒரு கோடு வேர்டு. இயேசு என்பது பேர் மட்டும் இல்லை, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. யெஷுவா என்கிற வார்த்தை உங்களையும் என்னையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்கிற ஒரு வல்லமை உள்ள பராக்கிரம் உள்ள நாமம் யாஷா. இந்த யாஷா யுத் என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து, யுத் என்கிற வாவ் என்கிற எழுத்து, யுத் என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து அதில் போடப்பட்டிருக்கிறதுங்க. ரட்சகருக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய சங்கீதத்துக்கு திரும்பி நாம் வந்துடுவோம். 6ஆம் அதிகாரத்தில் என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். என்னை ரட்சியும். உடம்பு சரியில்லை தாவீது ராஜாக்கு, சரியா? மனசு கஷ்டம், பண கஷ்டம், தப்பான தாட் வேறு வருது. நம்ம பூமியில் வாழ்கிறோம்ல, தப்பான தாட் வேறு வருது. ஏதாவது தவறு பண்ணிட்டாரான்னு கூட தெரில. ஒன்று மட்டும் பண்ணார், நான் பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டேன், ஆண்டவர் காலில் விழுந்துருவேன். தப்பான வேலை தொடர்ந்து இருக்க மாட்டேன், ஆண்டவர்களை இருப்பேன் என்று கத்திரக்கையில் கூப்பிட்றார். தான் பிரச்சனையும் சொல்கிறார். பெருமூச்சு நான் இழைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். அப்போ தாவீது ராஜா அழுறாரு. ஹீஸ் கிரைங். படுக்கையில் போய் அழறாரு. ஏன் அழறாரு? ஏங்க நம்ம அழுவோம்? ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத போது தான் அழுவோம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத போது தான் அழுவோம். தாவீது இங்கே அழுது கொண்டிருக்கிறார். பாருங்கள், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவரும் நிமித்தம் வாங்கி போயிற்று. கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? சத்துருக்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த எதிரிகள் சொல்கிறாங்க, இந்த தாவீது அழிஞ்சான்னா நல்லாயிருக்கும். தே ஹவ் அவுட் ஸ்மார்ட்டட் ஹிம். தாவீது ராஜா ஓவர் கம் பண்ணிட்டாங்க. நம்ம தான் கொஞ்ச நாள் 2 சங்கீதத்துக்கு முன்னாடி 4th படித்தோம் பாருங்கள், 3rd படித்தோம் பாருங்க. பையன் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டான், அரண்மனை விட்டு தோர்த்திட்டாங்க. தாவீது ராஜா இறங்கி ஓடிட்டாருங்க. ஆமாம், நைட்டெல்லாம் அழுறேன் ஆண்டவரே, நான் அழுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என் மேலே கோபமாக இல்லைன்னா போதும் ஆண்டவரே, நான் தூங்கலை ஆண்டவரே, என் கண்ணு தூங்காதனால கண்ணு அப்படியே ரொம்ப மூடிக்கிட்டே இருக்க ஆண்டவரே, மங்களாக தெரியுதா, நம்ம தூங்கலைன்னா எப்படி பார்ப்போம், அப்படி பார்க்குற ஆண்டவரே, என் சத்துருக்கள் அதிகமாக, ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ எம் டிஸ்கரேஜ், என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன், ஐ எம் இன் டிப்ரெஷன். இந்த காலத்தில் தாவீது ராஜா இப்பேற்பட்ட துயரத்தோடு இருந்திருப்பார்னா நல்ல சைக்காட்ரிக் டாக்டராக பார்த்து மெடிசின் சாப்பிட வேண்டியது தான், சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது தான். ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட். ஜபம் பண்ணுகிறார், அழுகிறார், அழுது கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கும்போதே கோபம் வருது. அக்கிரமக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, மனதிலே யூ வின் இன் யுவர் மைண்ட். எங்கள் மனதில் அக்கிரமக்காரரை பார்த்து போகணும்னு சொல்லுங்கள். அவங்க நிஜத்தில் போகிறாங்களோ போலி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்ம மனதை விட்டு வெளியே போகணும். அவங்க வெளியிலேருந்து எதிர்க்கிறாங்களே அது பெருசே இல்லைங்க, ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவங்க மனதுக்குள்ளே வருகிறார்கள். அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நவ் ஹி இஸ் கிவிங் அ கான்ஃபிடென்ட் டிக்ளரேஷன். கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். God has listened to me. God has heard my prayer.
என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். God has listened to me. என் பிரேயர் கேட்டார். அக்கிரமக்காரரே, நீங்கள் வெளியே போங்க, நான் அழறேன், நான் அழுது கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். God will answer my prayers. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். நம்ம பாவம் பண்ணிட்டோம், அது உண்மைதான். நம்ம வியாதியில் இருக்கோம், அது உண்மைதான். கர்த்தர் மன்னிக்கிறார், அது சத்தியம். கர்த்தர் காப்பாற்றுறார், அது சத்தியம். கர்த்தர் விழுந்தவனை தூக்குகிறார், அது சத்தியம். பாவிகளை ரட்சிக்க தன் ரத்தத்தை சிந்தினார், அது சத்தியம். உண்மையை பேசினுக்கு போகிறீங்களா? ஆமாயா, நான் தோத்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் அழுதுட்டேன், படுக்க நினச்சிருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட், உண்மையை பேச போகிறீங்களா? சத்தியத்தை பிடித்து கொண்டு ஜெயிக்க போகிறீர்களா? ட்ரூத் கேன் ஹேவ் அ பிரேக் த்ரூ. இஃப் யூ ஸ்பீக் ட்ரூத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் இஷ்யூஸ், we will have a breakthrough. உங்கள் அனைவருக்கும் வெற்றி நிச்சயமாய் வரும். என் தேவன் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு வரட்டும். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். ப்ரே பண்ணும்போது ஒரு பவர்னா தெரியுமா திருச்சபையே? ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு தைரியம் வரும். கர்த்தர்கள் அழுகிறதுல என்ன பவர் தெரியுமா? அழுதுகிட்டே இருப்போம். மனுஷன் முன்னாடி அழுதா அழுது 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 செத்து போக வேண்டியதுதான். கர்த்தர்கையில் மாத்திரம் அழுதுகிட்டே இருப்போம், அப்படியே ஒரு தைரியம் வந்துடும். எங்கள் அம்மா ப்ரே பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிப்பாங்க, பயங்கரமாக அப்படியே அழுவாங்க, அப்படியே அழுதுகிட்டே ப்ரே பண்ணிட்டுப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷமாக வருவாங்க. அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகிருக்கு, இருந்தாலும் சந்தோஷமாக வருவாங்க. என்னம்மா? இல்லைப்பா, ப்ரே பண்ணிட்டேன், கர்த்தர் கையில் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம மனதில் ஒரு நிர்ணயம் வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துப்பார், என் கண்ணீர் அவர் துருத்தில் போய் சேர்ந்து விட்டது. நவ் ஐ ஹாவ் ஹோப். அண்ணால் அழுதாங்க, வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அழலையான் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல். டேவிட் நியூ திஸ். டேவிட் என் சத்தத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்படுவார்கள். Now my trouble is being transferred to the enemies. இவ்வளோ நாள் எனிமினால் எனக்கு ட்ரபிள், இப்போ என்னால் உனக்கு ட்ரபிள். 40 நாள் கோலியாத்தினால இஸ்ரவேலுக்கு ட்ரபிள். 40வது நாளுடைய முடிவில் தாவீதால இஸ்ரவேலால் கோலியாத்துக்கு ட்ரபிள். திருச்சபையே, சத்துரு உங்களை எவ்வளோ நாள் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருப்பான், உங்கள் மூலமா அவனுக்கு ட்ரபிள் கர்த்தர் தருவார். they will be dismayed. அவர்கள் சோர்ந்து போவார்கள், அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், தாங்கள் வெட்டின குழியிலே அவர்கள் விழுவார்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தருவார். நம்முடைய ரிப்பண்டன்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம ஷேமெல்லாம் போயிடும். நீங்கள் ஆண்டவர்களை மனம் திரும்பி ஒரு ப்ரேயர் பண்ணிங்கன்னா அவமானம் போயிடும் தெரியுமா? திருச்சபையே, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, அப்பா நான் அவமானப்பட்டேன்ப்பா, என்னை மன்னியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்வீர்கள் என்றால் பாவத்து நிமித்தம் அவமானம் வந்திருக்கோம், அறிவில்லாத செயல் பண்ணியிருப்போம், அதனால் அவமானம் வந்திருக்கோம், உதாரிதனமாக செலவு பண்ணி அவமானப்பட்டிருப்போம், கடன் வாங்கி அவமானப்பட்டிருப்போம், படிப்பேறாத மக்கு போல் அவமானப்பட்டிருப்போம். இந்த இடத்தெல்லாம் எப்படிங்க நீங்களும் நானும் வெற்றியுடன் வாழ வேண்டியது? கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கும்போது. ப்ரேயர் இஸ் a powerful tool. எக்ஸ்ப்ரெஸ் யுவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன் ப்ரேயர். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நமக்கு இந்த பாடலை கற்றுக் கொடுத்தார். there is hope in God, there is hope in Jesus, there is hope in prayer. we are healed, we are restored. தன் வாழ்க்கையில் சுகத்தை பெற்று மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று தன்னுடைய மரண படுக்கையிலிருந்து தாவீது அரசன் எழுந்து வந்தான். திருச்சபையே, நீங்களும் நானும் கூட எழுந்து நிற்க முடியும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் எழுந்து நிற்க முடியும். வாங்கலை, நம்ம எழுந்து நின்று கர்த்தர் சந்நிதியிலே சரணடைவோம், கர்த்தருடைய பாதத்திலே சரணடைவோம். தூயாதி தூயவர், தூயாதி தூயவர், தூய தேவன், நல்ல தேவன், இந்த தூயவர் நம்மை பாதுகாப்பார். இந்த நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க செமினித் என்னும் ராகத்தில் தாவீது நமக்கு எப்படி ரிப்பன் பண்ணோம், உடம்பு சரியில்லைனா எப்படி அழுது ப்ரேயர் பண்ணோம், மனசு கஷ்டத்தில் எப்படி அழுது ப்ரேயர் பண்ணோம், சத்துருக்கள் முன்னிலையில் எப்படி ப்ரே பண்ணோம் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னம்பிக்கையோட மரணப்படுக்கையை விட்டு எழுந்தார், சத்துருக்களை ஜெயித்து எழுந்தார், போராட்டத்தை எழுந்தார். நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இதே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு மகனே. ப்ரேயரை விட்டுறாதீங்க, இன்னும் அதிகமாக ப்ரே பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் உங்களுக்கு காரியங்களை வாய்க்கும்படி செய்யும். நாம் கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? வாங்க நம்ம எழுஞ்சி நிற்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்த போகிறார். ராதா ராபா ஷேரி ரே 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 ஓ ரீ ரா பா 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 ரே ஓ
துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே பலமா துயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே 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 எம் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே 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 ஹல்லேலூயா எம் துதிகளுக்கு பாத்திரரே. மொத்த உலகத்தை உம் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தையும் உம் கரங்களிலே நீர் தாங்குகிறீர் ஸ்தோத்திரம், உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, உம் வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே 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 ஓ பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, துயரே 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 என் துதிகளுக்கு பாத்திரரே, துயரே துயரே என் துதிகளுக்கு பாத்திரரே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே, துயரே துயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே பாத்திரரே சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படிக்கு கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். The Lord hath heard my supplication, the Lord will receive my prayer. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். यहोवा ने मेरा गिड़गिड़ाना सुना है, यहोवा मेरी प्रार्थना को ग्रहण भी करेगा. என் ஜெபத்தை கேட்டார் என்று நம்பிக்கையோடு தாவீது அரசன் முடிக்கிறது போல திருச்சபையே உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். விசுவாசிக்கிறீர்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மீது நம்பிக்கையோடு கூட என் ஜெபத்தை முடிக்கிறேன். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டுக்குள்ள வழிநடத்தும் நன்மை கிருபை இரக்கம் தொடர்வதாக.
கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை வாழ்த்த விட்டபடியால் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.